பாட்டி, காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு வரேன். நர்மதா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. ரங்கநாயகி அப்படிதான் உனக்கு தெரியும்ல. கதிரும் நீங்களும் என் கூட இருக்கும்போது நான் எதையும் தாங்கிப்பேன். பரவாயில்ல பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம். எங்க போற? என்னாச்சு? ஏன் கேக்குற? புதுசா இருக்கு. ஏன் கேட்க கூடாதா? நான் தப்பனா நீ கேக்குறல்ல? அப்பா அம்மா கிட்ட மாட்டி விடுற. நீ என்ன பண்ணாலும் கம்முன்னு வேடிக்கை பார்க்கணுமா? எங்க போனாரம்மா சாரு? ரோகிணிக்கு சாக்லேட் வாங்குறதுக்கு. இந்த ரோகிணி காலம் பூரா இப்படி பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். எல்லாம் என் தலை எழுத்து இந்த சேர்ந்துருக்கு பாரு. எல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்ல, ஆனா அது மட்டும் வேலையா இருந்தாதான் தப்பு. என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கோங்க. நர்மதா, நீயும் ஏன் இப்படி பேசுற? அம்மா திட்டினது பத்தாதா? நான் ஒன்னும் தப்பா சொல்லல ரோகிணி. கொஞ்சம் மான மரியாதைய காப்பாத்திக்கோங்க பிரதர்னு தான் சொல்றேன். ஏன்பா, நர்மதாவை பஸ் ஸ்டாப்ல விட்டுடுப்பா. பரவாயில்ல பாட்டி, நானே போய்க்கிறேன். நடந்தா போற? பைக்ல போ. நடந்தே போட்டும், உடம்பு குறையும். என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? நர்மதா பாவம், நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கா. கொண்டு போய் பைக்ல விட்டுட்டு வாங்க. ரோகிணி வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீ சும்மா இரு நர்மதா. மாமா, நீங்க போய் வண்டி எடுங்க, போங்க. ஏன்பா, புள்ளைய கொண்டு போய் விடேன்பா. நர்மதா, பாத்து போ. இதுக்குதான் நானே போறேன்னு சொன்னேன். உட்காரு. எங்க போற? காஞ்சிபுரத்துக்கு. எதுக்கு? ஷாப்பிங் ப்ரோ. எதுக்கு இப்படி என்கொயரி பண்ற? இங்க நீ எதுக்கு இருக்க? இனிமே இங்க இருக்க வேண்டாம். ஊர்ல அப்பா அம்மா தனியா இருக்காங்க, நீ கிளம்பு. அப்பா அம்மா மேல பாசமா இல்ல என்ன பத்தி விட நினைக்கிறியா? என்ன விஷயம்? ஏய், இது என் மாமியார் வீடு. நான் இங்க இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ ஏன் இங்க இருக்கணும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சொல்லு. உன்னை மருமகனாவ ரங்கநாயகி ஆண்டி தாங்குறாங்க, கேவலமா பாக்குறாங்க. எனக்கே அசிங்கமா இருக்கு. கொஞ்சமாவது சூடு சொரண இருந்தா ரோகிணியை அடிச்சுட்டு எங்கேயாவது போயிரு. வீடு எடுத்து தங்க வச்சு உழைச்சு குடும்பம் நடத்து. நான் இங்க இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கா? பிரச்சனை இல்லடா, கேவலமா இருக்கு. அப்பா கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன், ஏதாவது பிசினஸ் பண்ணு. பொம்பளை புள்ளையா நீ? உன்னை இந்த வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல, உனக்கு அசிங்கமா இருந்தா இப்பவே கிளம்பிடு. அதான் உனக்கு நல்லது. கன்றாவி, ஏன் தான் இப்படி ஆயிட்டியோ தெரியல. சி, கொஞ்சம் கூட உனக்கு கூச்சமே இல்லையா? எப்படா இப்படிலாம் இருக்க? அத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புற வழியை பாரு. ஒழுங்கா வண்டி ஓட்டு, பேசிட்டே இருக்காத. மண்டியில் அடிக்கிற வேலை வச்சுக்காத, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் பார்த்துக்கோ. ஒழுங்கா முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறா. எல்லாம் அம்மாவை சொல்லணும். உன்னை இப்படி கூட்டு போனோன்னு ஏன் தலையில். டேய், அந்த ராம் இருக்கான்ல, அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அண்ணே, அங்க பாருங்க. நில்றா. ஏன் ஆளை கூட்டிட்டு எங்க போற? சொல்லுப்பா, உன்னையதான் கேக்குறேன். ஏன் ஆளை கூட்டிட்டு எங்க போற? நர்மதா, அதுக்குதான் நான் இருக்கேனே. வா, நம்ம வண்டியில போலாம். வாங்கினது பத்தாதா? உடம்பு அரிக்குதா என்ன? மானம் கெட்ட ஜென்மம். எதுக்குடா நிப்பாட்டின? என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. உனக்காக இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு வேணாலும் வாங்குவேன். நாங்க போகணும், வழி விடுங்க. உட்கார். ஆனா இருப்பா, எதுக்கு அவசரப்படுற? நானும் நர்மதா நிறைய பேச வேண்டியது இருக்கு, டூயட் பாட வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அவசரப்படுற? பிரதர், நானே போய்க்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. பாய். நான் நடடா. டேய், பால்டப்பா, அத்தை உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா. எதுக்கு? ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது. வானா வந்துகிட்டே இருக்கணும். தேவையில்லாம இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, சரியா? சரி, வரேன்னு சொல்லுங்க. நர்மதாவை பஸ் ஸ்டாப்ல விட்டு வந்துடுறேன். ஆட்டோ பஸ் ஸ்டாப் போகணும்னா
ஏய் டாட்டா உனக்கு இல்லப்பா, எனக்கு. ஏன்னா அவ என் டார்லிங். பாய் 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 செல்லம். போங்கண்ணா.